வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எலக்ட்ரீஷியன் தொழில் தொகுப்பை நாம் தொடரலாம். என் பெயர் சரத்குமார். நிமியின் சார்பாக நான் மின்சார அயன் பாக்ஸ், மின்சார கெட்டில், மின்சார அடுப்பு மற்றும் கீசர் ஆகியவற்றை பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் என்ற இந்த பயிற்சியை உங்களுக்கு விளக்க உள்ளேன். ஒரு எலக்ட்ரீஷியன் மின்சார அயன் பாக்ஸ், கெட்டில், மின்சார அடுப்பு மற்றும் கீசர் போன்ற பொதுவான வீட்டு உபயோக பொருட்களை பராமரிக்க மற்றும் பழுது பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும். மின்சார அயரினை பழுது பார்க்க மற்றும் பராமரிக்க, மின்சார கெட்டிலை பழுது பார்க்க மற்றும் பராமரிக்க, மின்சார அடுப்பை பழுது பார்க்க மற்றும் பராமரிக்க, கீசரை பழுது பார்க்க மற்றும் பராமரிக்க. முறையான உடை, பாதுகாப்பு கண்ணாடி, கையுறைகள் மற்றும் காலணிகளை அணிந்திருப்பதை உறுதி செய்யவும். இந்த பரிசோதனைக்கு தேவையான கருவிகள் அல்லது அளவிடும் கருவிகள் பின்வருமாறு: 6 முதல் 22 mm அளவு வரை கொண்ட ஸ்பேனர் செட், 500 வோல்ட் மெக்கர், டிஜிட்டல் மல்டிமீட்டர், எலக்ட்ரீஷியன் டூல் கிட், தேவையான உபகரணங்கள் அல்லது இயந்திரங்கள், 750 வாட்ஸ் 250 வோல்ட் தானியங்கி அயன் பாக்ஸ், 500 வாட்ஸ் 250 வோல்ட் கெட்டில், 1500 வாட்ஸ் 250 வோல்ட் மின்சார அடுப்பு, 1500 வாட்ஸ் 250 வோல்ட் கீசர். தேவையான பிற மெட்டீரியல்ஸ்: 500 வாட்ஸ் 250 வோல்ட் கெட்டில் சூடாக்கும் கம்பி, ஆஸ்பெஸ்டாஸ் அட்டை மற்றும் ஃபைபர் வாஷர், 100 வாட்ஸ் 240 வோல்ட் சோதிக்கும் விளக்கு, 1500 வாட்ஸ் 250 வோல்ட் மின்சார அடுப்புக்கு பொருத்தமான சூடாக்கும் காயில், 1500 வாட்ஸ் 240 வோல்ட் கீசர் சூடாக்கும் கம்பி, கீசர் தெர்மோஸ்டட், 15 ஆம்பியர் 3 பின் பிளக்குடன் 3 கோர் ஃப்ளெக்சிபிள் கேபிள், மின் அயன் பாக்ஸுக்கு ஏற்ற ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மைக்கா அட்டைகள் போன்ற மின்காப்பு பொருட்கள். இந்த பயிற்சி 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாகம் 1இல் மின்சார அயன் பாக்ஸ் மற்றும் மின்சார கெட்டிலை சர்வீஸ் மற்றும் பழுது பார்த்தல் ஆகியவற்றை கற்றுக்கொள்வோம். பாகம் 2இல் மின்சார அடுப்பு மற்றும் கீசர் சர்வீஸ் செய்தல் மற்றும் பழுது பார்த்தல் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் எலக்ட்ரிக் அயனை சோதித்தல் மற்றும் பழுது பார்த்தலில் இருந்து பயிற்சியை தொடங்குவோம். மின்சார அயனில் உள்ள ஒரு மின் காயில் வழியாக மின்சாரம் செலுத்தப்படும் பொழுது காயில் மிகவும் சூடாகிறது. உருவாகிய வெப்பம் கடத்தல் மூலம் தட்டையான சோல் பிளேட்டுக்கு மாற்றப்படுகிறது. ஒரு மின்சார அயனில் கைப்பிடி, சோல் பிளேட், பைலட் விளக்கு, வெப்பமூட்டும் ஹீட்டிங் எலமெண்ட், தெர்மோஸ்டட் மற்றும் தெர்மல் ஃபியூஸ் ஆகியவை உள்ளன. தெர்மோஸ்டட்டில் இரட்டை உலோக பட்டை உள்ளது. இது 2 வெவ்வேறு வகையான உலோகங்களால் உருவாக்கப்பட்டது. வெப்பத்தினால் மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வித்தியாசமாக விரிவடைந்து மின்சாரத்தை துண்டிக்கிறது. பைலட் விளக்கு அணைவதன் மூலம் இது அறியப்படுகிறது. இதேபோல் மெட்டாலிக் ஸ்ட்ரிப் குளிர்ச்சி அடையும் போது இரட்டை உலோக பட்டை அதன் வடிவத்தை மீண்டும் பெற்று மின்சாரம் வெப்பமூட்டும் கம்பிகளுக்குள் பாய்ந்து சூடாகுவதை குறிக்கும் பைலட் விளக்கை இயக்குகிறது. மின்சார அயனின் மின் இணைப்பை துண்டிக்கவும். மின்னழுத்தம், மின்னோட்டம், திறன், வோல்டேஜ் போன்ற பெயர் பலகை விவரங்களை கவனித்து ஆய்வுத்தாளில் பதிவு செய்யவும். அடுத்து மின்சார வயர் மற்றும் பிளக்கை கண்ணால் பார்த்து சோதிக்கவும். மின்சார அயரின் மேல் மூடியை திறக்கவும். மல்டிமீட்டரின் உதவியுடன் மின்சார வயரின் பின் முனைகள் மற்றும் மின்சார அயரின் முனைகளுக்கு இடையே ஒரு கண்டினியூட்டி டெஸ்டை நடத்தவும். தேவை என்றால் மின்சார வயரை மாற்றவும். மின்சார அயரினின் மின்சார முனைகளுக்கும் அதன் உடலுக்கும் இடையே உள்ள மின்காப்பு மின்தடையை மெகர் உதவியுடன் சோதித்து எர்த் பழுது உள்ளதா என்பதை சோதிக்கவும். அளவிடப்பட்ட மின்தடையை அட்டவணையில் பதிவு செய்யவும். பின்கண்ட காரணங்களினால் எர்த் பழுது ஏற்படும்: இன்சுலேஷன் ஃபெயிலியர், உடைந்த பாகங்கள், பழுதடைந்த தெர்மோஸ்டட், ஸ்விட்ச் ஆக்சுவேட்டர். பழுதடைந்த பாகங்களை மாற்றி பழுதை சரி செய்யவும். இப்பொழுது சாதாரண நிலையில் உள்ள வெப்பமூட்டும் காயிலின் மின்தடையை மல்டிமீட்டரை கொண்டு அளவிட்டு சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை மின்தடை அமைப்பிற்கு மாற்றி அமைத்து அதன் முனைகளை வெப்பமூட்டும் காயிலின் முனைகளுடன் இணைக்கவும்.
மல்டிமீட்டர் மின்தடையை 100 ஓம்களுக்கு காட்டினால் அது சரியான அளவு. மேலும் வெப்பமூட்டும் காயில் துண்டாகாமல் தொடர்ச்சியாக உள்ளது என்று பொருள். மல்டிமீட்டர் எந்த மதிப்பையும் காட்டவில்லை என்றால் வெப்பமூட்டும் காயில் குறைபாடுடையது மற்றும் அதை மாற்ற வேண்டும். எர்த் மற்றும் நியூட்ரல் முனைகளுக்கு இடையே உள்ள இன்சுலேஷன் மின்தடையை மெகர் மூலம் சரிபார்க்கவும். தெர்மோஸ்டேட் மற்றும் வெப்பமூட்டும் காயில்களுக்கு இடையே கண்டினியூட்டி சோதனை செய்யவும். பழுதடைந்த பாகங்களை மாற்றி பழுதை சரி செய்யவும். மின்சுற்றில் திறந்த பாகங்கள் இருந்தால் தெர்மோஸ்டேட், பைலட் விளக்கு, மின்சுற்று மற்றும் வெப்பமூட்டும் கம்பியை சோதிக்கவும். சோதனை விளக்கை வெப்பமூட்டும் காயில் சுருளுடன் தொடரில் இணைத்து தெர்மோஸ்டேட்டுடன் ஷார்ட் செய்யவும். சோதனை விளக்கு பிரகாசித்தால் தெர்மோஸ்டேட் பழுதானது என்று பொருள். பைலட் விளக்கின் முனைகளை ஒரு துண்டு காப்பிடப்பட்ட கம்பியால் இணைக்கவும். சோதனை விளக்கு பிரகாசித்தால் அந்த பகுதி பழுதடைந்தது என்று பொருள். வெப்பமூட்டும் காயில் முனைகளை ஷார்ட் செய்யவும். விளக்கு பிரகாசித்தால் வெப்பமூட்டும் காயில் பழுதானது என்று பொருள். வெப்பமூட்டும் காயிலை மாற்றவும். வெப்பநிலையை அமைக்கும் கட்டுப்படுத்தியின் பழுதை சோதிப்போம். வெளிப்புற வெப்பமூட்டும் சாதனத்தின் மூலம் தெர்மோஸ்டேட்டை சூடாக்கி அது செயல்படும் எக்ஸ்டர்னல் மெக்கானிசமை சரிபார்க்கவும். அது சரியாக இருந்தால் அயனை ஒன்றாக இணைத்து அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை சோதிக்கவும். இதனுடன் மின்சார அயனை பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் பயிற்சி முடிவடைந்தது. நாம் அடுத்து சோதிக்க உள்ள சாதனம் மின்சார கெட்டில். ஒரு மின்சார கெட்டில் தண்ணீரை மிக குறைவான நேரத்தில் கொதிக்க வைக்கிறது. கெட்டில் தானாகவே அணையும் அம்சத்துடன் வருகிறது. தண்ணீர் கொப்பளிக்க தொடங்கியவுடன் கெட்டில் அணைக்கப்படுவதால் தண்ணீர் அதிகம் கொதிக்காது. ஒவ்வொரு கெட்டிலின் உள்ளேயும் மின்னோட்டத்தை வெப்பமாக மாற்றும் ஹீட்டிங் காயில் உள்ளது. கெட்டிலை இயக்கும் போது காயிலில் அல்லது ஹீட்டிங் காயில் வழியாக அதிக அளவில் மின்சாரம் பாய்கிறது. இந்த ஹீட்டிங் காயில் மின்தடையை கொண்டுள்ளது. இந்த மின்தடை மின் ஆற்றலை வெப்பமாக மாற்றுகிறது. இந்த வெப்பம் உள்ளே இருக்கும் தண்ணீரை கொதிநிலைக்கு கொண்டு வருகிறது. தண்ணீர் கொதிக்கும் வெப்பநிலையை அடையும் பொழுது கெட்டிலின் தெர்மோஸ்டேட் மின்சாரத்தை அணைக்க தூண்டுகிறது. கெட்டிலின் பெயர் பலகை விவரங்களை சரிபார்த்து மின்னழுத்தம், மின்னோட்டம், திறன், வாட் போன்றவற்றை தகவல் தாளில் பதிவு செய்யவும். கெட்டிலை மின் இணைப்பிலிருந்து துண்டிக்கவும். கெட்டிலின் அறிவுறுத்தல் புத்தகத்தில் ஒன்று சேர்க்கும் வரைபடத்தை படித்து உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்ட வரிசையில் பாகங்களை கழற்றவும். மின்சார வயரை அகற்றி கண்டினியூட்டி டெஸ்ட் செய்யவும். கெட்டிலின் உடலுடன் மின்சார வயர் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை பார்த்து சோதித்து மல்டிமீட்டர் மூலம் ஆய்வு செய்யவும். பிளக் முனைகளுக்கும் கெட்டிலின் உடலுக்கும் இடையே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை சோதிக்கவும். மின்தடை 1 மெகா ஓமுக்கும் குறைவாக இருந்தால் கெட்டிலின் ஹீட்டிங் காயிலை மாற்ற வேண்டும். வெப்பமூட்டும் கம்பியுடன் மல்டிமீட்டர் அல்லது டெஸ்ட் லேம்ப் இணைத்து கண்டினியூட்டியை சோதிக்கவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் அந்த வெப்பமூட்டும் கம்பி உடைந்துள்ளது என்று பொருள். அதை புதிய ஒன்றுடன் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு பகுதியாக சரியாக உள்ளனவா என்று சோதிக்கவும். அனைத்தும் சரியாக இருந்தால் கெட்டிலை ஒன்று சேர்த்து சோதிக்கவும். கெட்டிலின் உள் நீர் இருந்தால் மட்டுமே அதை இயக்க வேண்டும். இதனுடன் மின்சார கெட்டிலை பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் பயிற்சி முடிவடைந்தது. இந்த பயிற்சியின் முதல் பாகத்தை இங்கே நிறைவு செய்கிறோம். இரண்டாம் பாகத்தை தொடருவோம்.